சிந்து பைரவி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா காயத்ரியோட கல்யாணம் நல்லபடியாக நடக்க போகிற நேரத்தில் கரெக்டாக வந்து அந்த மாறனும் சம்பத்தும் அடையாளங்களை கூட்டிகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மண்டபத்துக்கு வந்துடுவாங்க. மண்டபத்துக்கு வந்து ஒரு ஆளை விடாதீங்க, எல்லாத்தையும் போய் அடித்து துரத்துங்கன்னு சொல்லிட்டு மண்டபத்தில் உள்ளவங்க எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து சஞ்சய் வந்து நல்லவங்க மாதிரி அவங்க போலீஸ் எல்லாம் போய் அந்த மாறனும் சம்பத்து பிரச்சனை பண்ண வந்துட்டாங்க, அவங்களெல்லாம் போய் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சய் வந்து சொல்லுவாங்க. ஆனால் சஞ்சயும் வந்து ரொம்ப மோசமான ஒரு பர்சன் தான். சஞ்சயும் அந்த மாறன் சம்பத்து கூட சேர்ந்துட்டு ஆறுமுகத்தை பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் மண்டபத்துக்கே வந்திருக்காரு. இது தெரியாமல் சஞ்சயை பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்பிட்டு இருக்காங்க. குறிப்பாக வந்து பைரவி ரொம்பவே வந்து சஞ்சயை நம்பிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறுமுகம் வந்து கோவப்பட்டு இனிமேல் அந்த சம்பத்து உயிரோடே இருக்கக்கூடாது, இவங்களை கொன்னுட்டா இனிமேல் எப்படி கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக ஆறுமுகம் வந்து சண்டை போட போகிறாங்க. இந்த சண்டையில் பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சய் பிளான் பண்ண மாதிரி அந்த அடையாளங்களில் ஒருத்தரை வச்சு ஆறுமுகத்தோட வயிற்றுல கத்தியை வச்சு குத்திடுவாங்க. இதனால எல்லாமே மண்டபத்தில் உள்ள எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆயிடுவாங்க. நல்லபடியாக முடிய வேண்டிய காயத்ரியோட கல்யாணம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சஞ்சய் மாறன் சம்பத் இவங்கனால பார்த்தீங்க அப்படின்னா ஆறுமுகத்தோட கொலையில் போய் முடிஞ்சிருச்சு. ஸோ ஆறுமுகத்தை வந்து இப்படி கத்தினால குத்திட்டாங்க. ஆறுமுகத்துக்கு உயிர் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக பொழைச்சி வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.